தமிழ் புத்தாண்டு எவ்வாறாக அமையிறதுன்னு மகர ராசி என்பவர்களை பார்க்கலாமா? மகர ராசி என்பவர்களுக்கு பிரமாதமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய மகர ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவான் பிரவேசம். அப்போ எல்லா விதமான தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதனால பேருபு அனந்தத்தை நீங்கள் பெறணும். மறைந்திருந்ததெல்லாம் உங்களுக்கு வெளியில் கொண்டாடணும். அவர் ஏன்னா அவர் பிரகாசமான கிரகம். அவர் மறைந்திருந்ததெல்லாம் வெளியில் கொண்டாடுறதுக்கு அவர் தான் இந்த வருஷம் ரைட் பர்சன், ராஜா அவர் கையில் கொடுத்துருக்கு இந்த விஸ்வாவசு எடுத்து. அப்போ அவர் இந்த வருஷத்தில் உங்களை வெளியில் காட்டணும் இல்லையா, அந்த சக்தியை வெளியே காட்டுவார். இதுதான் உண்மை. இதனால இந்த மறைந்திருந்த சக்தி இந்த காலகட்டத்தில் சுகத்தை பெறணும். சுகத்தை பெறும்போது உங்களுக்கு பிரைட்டை கொடுக்கணும். அவர் தான் பிரைட் உள்ள கிரகம். கல்வி நில மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு பிரைட்டை கொடுப்பார். திரும்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரைட் பண்ணுவார். திரும்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாக்குவார். ஏன்னா 7ஆம் வீட்டுக்காரன் யாரே மகர ராசிக்கு பகவான் சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கிறாரு? மாதம் பிறக்கும்போது சுவாதியில் இருக்கிற விசேஷம். அயல்நாட்டு வணிகங்கள்லேருந்து இருக்க பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். நீண்ட நாளாக வராத வலுவைகள் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாகணும். மன மகிழ்ச்சியை கொடுக்கணும், ஹாப்பியை கொடுக்கணும். இருக்கிற நோய் நீங்கணும்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்குமா சார்? கொடுக்கும். மகர ராசிக்கு விசேஷமானமாக இந்த மாதம், அதாவது குறிப்பாக சித்திரை மாதம் மட்டும் இல்லாமல் விசுவாவசு வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். சொத்து சுகங்கள் சேர்றது, நகை நட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமான ஒரு சூழலை வரும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இனிமையான புத்தாண்டு அமையட்டும்.